கல்வாரி சிலுவை நாதா, காரிருள் நீக்கும் தேவா, பல்வினை பலனா பாவம் புரிந்தவர் எம்மை கண்பாரும் என்ற பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடும். ஒருவேளை கடந்த ஆண்டில் உள்ள பாடல் புத்தகம் வைத்திருந்தேன்னா அதில் நமக்கு 10வது பாடல், கல்வாரி சிலுவையின் நாதா, காரிருள் நீக்கும் தேவா. இருளை நீக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வேளையிலே இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும். சிலுவை திருச்சிலுவை, சிலுவையின் இனிய மறைவில் மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடம் அறிய சிலுவை திருச்சிலுவை என்ற பாடலை பாடும். Siluவை
விளங்கிட செய்த சிலுவை, திரு சிலுவை. மரணத்தால் சாத்தானின் தலையை நசுக்க, இரத்தத்தால் பாவ கரைகளை நீக்க, உந்தன் வியாதி வேதனை ஒழிய, உந்தன் வியாதி வேதனை ஒழிய, சாபத்திலிருந்து நீ விடுதலை அடைய சிலுவை, திரு சிலுவை. லோகத்தின் பாதையில் ஓடி வாழும் பாவியே, சிலுவையில் தேடி சொந்த ஜீவனை உன்னிலே ஈடு. சொந்த ஜீவனை உன்னிலே ஈடு, அன்பிலே வைக்க ஐகாயமான சிலுவை, திரு சிலுவை, சிலுவை, திரு சிலுவை. சிலுவையின் இனிய மறைவினில் மறைந்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை, திரு சிலுவை, சிலுவை, திரு சிலுவை. சிலுவை சுமந்தவராய் சீசனாகவும், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார்.
அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
11 சங்கீதங்களில் 82வது பாடல். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரை அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குறார், சிறுமை அடைந்தே தொங்குறார். மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோ கழியாது யான் தூய கல்வாரி அண்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குறார், சிறுமை அடைந்தே தொங்குறார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், குருதி வடி தவர் தொங்கினார் பருந்தி மடி ஒரு மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குறார், சிறுமை அடைந்தே தொங்குறார். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதை எண்ணியே நிதம் வாழுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குறார், சிறுமை அடைந்தே தொங்குறார். எங்களோடு பேசும் ஜனம் உம்முடையது, அடியேன் உம்முடையவன், வார்த்தை உம்முடையது, எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் சென்ற அந்த பாதையை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே மன உற்சாகமாய் இந்த மாயலோகத்தில் ஆண்டவரே நாங்கள் சென்று எங்கள் ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சிலுவை தியான கூட்டத்திலே நான் உங்கள் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்றும்படி எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய், அவருடைய தயவுக்காய் அன்போடு அழைத்த ஆசா ஐயாவுக்காய், திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காய் மனதார இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனக்கு வள்ளியூர் பக்கத்தில் ஆமோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா உண்டு. அவங்க எனக்கு உடன் பிறந்த அண்ணனை போல உள்ளவங்க. அதுக்கு பிறகு இந்த ஐயாவை எனக்கு ஆண்டவர் ஒரு சகோதர சிநேகத்தோடு தந்த நல்ல உறவுக்காய் மனதார நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்துடைய பின் பகுதியை யாராவது ஒருவர் வாசிப்போம்.
ஃபஸ்ட்டு இருந்தே வாசிச்சிருக்கோம் எல்லாரும். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் சிலுவையை சுமப்பதற்கு முன் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தது வேறு, சிலுவைக்கு பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தது வேறு. பாருங்க, பெரிய பாரத்தை நடுவாய் நின்ற தடுப்பு சுவரை, திரைச்சிலையை எனக்காக, உங்களுக்காக, எல்லா மனிதருக்காகவும் இயேசு ஜெயித்தார், சகித்தார், எதிர்த்தார். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு காணா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை அங்கே பழக்கப்பட்டிருக்கு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லாததை நிறைய நானும் நீங்களும் செஞ்சாலும் அதுக்கு பேர் பாவம், சொன்னதை நம்ம செய்யாட்டாலும் அதுக்கு பேரும் பாவம் தான். திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம் நம்ம நினச்சாலும் நம்ம பாவம் செய்கிறவங்களா இருப்போம். ஆண்டவர் சொன்னதை கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, இது கை கொள்ள முடியாது நம்ம நினச்சி செய்யாமல் விட்டாலும் நானும் நீங்களும் பாவம் செய்கிறவங்களா இருப்போம். ஆண்டவர் சொன்னதை கவனிக்காமல் செய்யாமல் போன ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த 5 தோல்விகளை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஆபிரகாமை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நன்கு தெரியும். ஒரே ஒரு விஷயத்தில் ஆபிரகாம் கவனக்குறைவாக இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லி நானும் நீங்களும் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய விஷயத்தை நம்ம ஆண்டவருக்காண்டி செய்வோம், ஆனால் சில விஷயம் ஆண்டவர் சொல்கிறத நம்மளால் கவனிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிம்சோனுக்கு ஆண்டவர் நல்ல அபிஷேகத்தை கொடுத்தார், நஸ்ரேய விரதத்தை கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறார், இவ்வளவு இவனுக்கு கொடுத்துருக்குறேன், ஆனால் நான் சொன்னதை இவன் கவனிக்கலை அப்படின்னா இவ்வளவும் இந்த உலகத்தில் வீணாக போய் அநேகருக்கு இவன் ஒரு காட்சி பொருளாகி மாறிடுவான். என்ன சொன்னார்? தீட்டு உள்ள எது பக்கமும் ஆண்டவர் கடினமானது சொல்லலைங்க. இவனுக்கு புத்திமதி இப்படி ஜோமனு அப்படி ஜோமனு 40 நாள் உபாசமனு அப்படிலாம் சொல்லவே இல்லை. உனக்கு எல்லாம் இருக்குப்பா, ஆனால் அந்த தீட்டு உள்ளதுக்கு பட்ட மட்டும் திராட்சரசம் மட்டும் இவனை போகாமல் நினச்சி வச்சுக்கோங்க. அம்மா அப்பாவும் கவனிக்கலை, அவனும் என்ன செய்யலை, கவனிக்கலை. பாருங்கள், ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் சகலவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, என்னன்னா எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனால் அதுக்கிட்ட மட்டும் என்ன செஞ்சிடாத. அதை அவங்க என்ன செய்யலை, கவனிக்கவே இல்லை. நம்ம யாரும் வேணுக்குனே செய்யணுன்னே நம்ம தவறு செய்கிறவங்க இல்லை. நம்ம அந்த வார்த்தையை கவனிக்க தவறுகிறதுனால நம்ம சில காரியங்களை மாட்டிக்கிறோம். எனக்கு சின்ன பிள்ளையில் இதை சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. பாருங்கள், எங்கள் அம்மா சின்ன வயசில் முட்டை வாங்க என்ன கூப்பிடுவாங்க, முட்டை. அப்போது நான் சின்ன வயசில் இந்த டயர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அப்போது முட்டை வாங்கிட்டு வா, மீதி இவ்வளோ ஒரு 20 காசை நீ எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. எனக்கு மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, அந்த சரி நமக்கு 20 காசு கிடச்சிட்டு அப்படின்னு பாருங்க வேகமாக அந்த முட்டையை வாங்க காசு வாங்குவோம். பாருங்கள், எங்கள் அம்மா போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிவிடும், ஆட்டிடாத அப்படிங்கும். அது காதுலேயே போகாது. முட்டை வாங்க சொல்லிட்டாங்க, 20 காசு இணைச்சிட்டு கிடச்சிட்டு பாருங்கள் முட்டையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தோடனே விறகு வச்சே எங்கள் அம்மா அடிக்கும். போகும்போது என்னெல்லாம் சொன்னேன், முட்டை வாங்கிட்டு ஆட்டிடாதான்னு சொன்னல, அம்புட்டு முட்டையை நீ என்ன செஞ்சுட்டேன், உடைச்சிட்டேன். திருமணத்தில் கூட பாருங்கள், ரொம்ப ஆர்ப்பாட்டமாக திருமணம் நடக்கும். நிச்சயம், வரவேற்பு எல்லாம் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு
அந்த நைட்டு எண்ணெய் தேய்க்கிற அந்த அந்த விழாவுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லி விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுமே இந்த வார்த்தையை கவனிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடு வேறம்மா, போகிற வீடு பழக்க வழக்கம் வேறு, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுதான் நான் முக்கியமான வார்த்தை. இல்லையா, கல்யாணம் முடிஞ்சது முக்கியம் கிடையாது, நகை போட்டது முக்கியம் கிடையாது, அவங்க வந்தது அதெல்லாம் முக்கியம். அந்த பாருங்கள், நீங்கள் போகும்போது ஆமாம் அந்த அந்த பொண்ணுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை, நம்ம போகிற வீடு வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட். இந்த எந்த பொண்ணுமே உலகத்தில் இந்த வார்த்தையை கவனிக்காது. இல்லையா, ஏன்னா கவனிச்சிட்டாலே எதிர்மறையான சூழ்நிலையை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாமும் இப்படி ஒரு சின்ன காரியம் ஒன்று பண்ணிட்டான். எல்லோரும் வேகமாக திருப்புங்க, தியானிக்க போகிறோம். 12வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை யாராவது ஒருத்தங்க வேகமாக வாசிங்க. போதும். பாருங்க, ஆபிரகாம ஆண்டவர் புறஜாதி மார்க்கத்திலிருந்து சந்திக்கிறார். சந்திச்ச உடனே ஆண்டவர் அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டு மூணு கடினமான காரியத்தை ஆபிரகாமுக்கு வைக்கிறார். 3 கடினமான காரியங்க. என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கஷ்டமான விஷயம். இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறத பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், தேசம்னா என்ன அர்த்தம் சொல்லி தெரியுமா? கலாச்சாரம் என்று அர்த்தம். இப்போ நம்மளை கொண்டு கேரளாவில் விட்டால் நம்மளால் இருக்க முடியுமா, வாழ முடியுமா? பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் விட்டால். நான் அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தேன். காலையிலேயே கொண்டக்கடலை கறியும் வச்சுட்டு கொஞ்சம் கறியும் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு டவுட் வந்துட்டு, என்னடா கறி இவ்வளவு கறி இருக்க, எவ்வளோ பிரதர் அப்படின்னு. இது 100 ரூபா தான் பிரதர். 100 ரூபாய்க்கா இவ்வளோ ஆட்டுக்கறி தர்றாங்க அப்படின்னு டவுட் வந்து, இது என்ன கறி அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது எரும மாட்டு கறியா, எனக்கு கறி வேண்டாம் அப்படின்ட்டேன். நான் அப்போவே டவுட் பட்டேன், நீங்கள் தட்டில் இவ்வளோ 100 ரூபாய்க்கு கொண்டு வர மாதிரி டவுட் பட்டேன் அப்படின்னு. கலாச்சாரம் சொல்லுங்க, நம்ம யாராவது இதை நம்ம செய்ய முடியுமா? கஷ்டமானது, ரொம்ப கஷ்டமானது. கலாச்சாரத்தை மாற்றவே முடியாது. இல்லையா, ஆனால் ஆபிரகாம் கஷ்டமானதை ஆண்டவருக்குன்னு டக்குன்னு விட்டுட்டான். 2வது பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொல்றாரு பாருங்க, நீ உன் இனத்தையும். நம்ம இங்கேருந்து விட்டுட்டு நம்ம பிழப்புக்காண்டி சென்னை எங்கேனாலும் போகலாங்க. ஆனால் நம்ம எங்கேயாவது போய் ஒட்டி உறைவு அப்படி பண்ண முடியாது. அல்லேலூயா, கஷ்டமானது. உன் இனத்தையும் விட்டு. 3வது பாருங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். உன் தகப்பன் வீட்டையும் தாயின் வீட்டையும் விட்டுட்டு நீ. ரொம்ப கஷ்டமானது ஆபிரகாம் எளிமையாக செஞ்சிட்டார். நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்மகிட்ட ஒரு முறை ஒன்று பேசுவாருங்க, அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை லெகுவானது தான் பேசுவார். ஆனால் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பேசுனதை வச்சே பயணம் செஞ்சிடக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு முறை ஆண்டவர் பேசுகிறார், இவன் உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான். கீழ்ப்படிஞ்சனா ஆண்டவர் அங்கே ஒரு நிபந்தனை வைக்கிறார். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மொரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். ஆமாம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். எந்த தேசம்? கானானியர்
வாசம் பண்ணுகிற அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு, உன் தலைமுறைக்கு நான் சுதந்திரமாக என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் அப்படின்ட்டார். இந்த வார்த்தையை ஆபிரகாம் கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் அந்த கானானியர் இருக்கிற பூமியில் வாசம் பண்ணுகிறார். கானானியர் என்ற வார்த்தைக்கு ஆவிக்குரிய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பதர் நிறைஞ்சவர்கள். என்னது, சின்ன நன்மை இருக்கும், ஆனால் அந்த நன்மைக்கு எதிர்மறையாக பல தீமையான விஷயங்கள் இருக்கும். அதுதான் அந்த கானானியருடைய இனம். அப்போ நீ எங்கேயுமே போக வேண்டாம் ஆபிரகாம், நீ இங்கே இரு, நான் உனக்கு இதை சுதந்திரமாக என்ன செஞ்சிருவேன், தந்துடுவேன் அப்படிங்கார். நீங்கள் அதில் 3 வசனத்தை நீங்கள் பாருங்கள். 10வது வசனம், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எந்த தேசத்தில்? ஆண்டவர் குடியிருக்க சொன்ன இடத்துல, தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ நம்ம ஊர் இடையற்காடுன்னு வைங்களேன். இடையற்காடு வந்து ஆண்டவர் சொன்ன பூமி. சாயர்புரம் தான் எகிப்து தேசம். எவ்வளவு தூரம்? ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர். 20 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க, இவ்வளோ தான் இருக்குது. நீ எங்கேயும் போயிடாத, இந்த இடத்துல நான் உனக்கு சொன்னதை நீ இந்த இடத்துல இருந்தா இருப்பாங்க. பஞ்சம் கொஞ்சம் கூடவும், மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா, ஒருவேளை ஆண்டவர் வர்ற வரைக்கும் இந்த ஆபிரகாம் பொறுத்திருக்கணும். இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி பஞ்சம் இருக்குது, நான் எகிப்துக்குள்ளே போகலாமா போக வேண்டாமான்னு சொல்லி ஆபிரகாம் கேட்டிருக்கணும். பாருங்கள், கேட்கலை. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவருக்காண்டி பெரிய பெரிய காரியத்தை நம்ம இழந்துருவோம். ஆனால் சின்ன பிழை செய்வோம் பாருங்கள், அதில் தான் நம்ம மாட்டிக்கிறோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு தாவீது பெரிய தப்புலாம் பண்ணலைங்க. ஆண்டவருக்காண்டி அம்மா அப்பாவை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான் பாருங்க. ஒரே ஒரு இதில் கவனம் குறைவாக இருந்துட்டான். என்ன தெரியுமா? தன் வேளையில் ஜாக்கிரதை உள்ளவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. அவன் பிறந்ததில் இருந்தே ஒரு யுத்த வீரன். அவன் பிறப்பே யுத்த வீரன் தான் பாருங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த சாயங்காலத்தில் ராஜாக்கள் யுத்தம் பண்ணணும், இவன் தான் ஃபஸ்ட்டு போகணும். அதில் ஒரே ஒரு அசதி தாவீதுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விபரீதங்களை கொண்டு வந்துட்டு. நீங்கள் நானும் கூட கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்ம பெரிய பெரிய பாவம் செஞ்சுருக்க மாட்டோம், பெரிய பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு பிழை, ஏதோ ஒரு செத்த ஈ. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங் ஐயனே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங் ஐயனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பலனே, நித்தம் என் இருதயம் தீயதன் பலனே. நிலவரம் எனில் இல்லை நீ எந்தாபரமே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீர ஐயனே. எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கற்றுத்தரும் போது. சின்ன பிழை, சின்ன கவனக்குறைவு இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எத்தனை விபரீதத்தை கொண்டு வந்துட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சம் இருக்குங்க, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை, இல்லாட்டி தண்ணி மட்டும்தான் இல்லை. என்ன இல்லை? தண்ணி மட்டும்தான் இல்லை. இவன் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், இல்லாட்டி ஆண்டவர் வருகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். பாருங்களேன், டக்குன்னு என்ன செஞ்சிட்டான்னா, ஆண்டவர்கிட்ட கேட்காம சொல்லாமல் ஜெபிக்காமல் எகிப்து தேசத்துக்குள்ளே போய் கால் வச்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், இங்கேயும் சொல்கிறேன்.
நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஏன் கடன் வருது அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கும் போது ஜெபிச்சு ஜெபிச்சு வாங்குவாங்க. ஆனால் ஜெபிச்சு வாங்கினதை செலவழிக்கும் போது பாருங்கள், ஏசப்பா இதை எப்படி செலவழிக்கணும் ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமே அம்மா அப்பா விட்டுட்டுலாம் வந்தல்ல, எல்லாம் செஞ்சல. இப்போ உனக்கு தண்ணியே இல்லாட்டாலும் நீ என்கிட்ட என்ன செஞ்சுருக்கணும், நீ கேட்டிருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கணும், காத்திருக்கணும். எகிப்துக்குள்ளே கால் வச்சதுனால ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த 5 விபரீதங்களை பாருங்கள், தியானிக்க போகிறோம். 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 11வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, போதும், அவன் சாராள் இப்போதான் அழகுள்ளவளா இல்லாட்டி திருமணம் முடிக்கும் போதே அழகுள்ளவளா? கல்யாணம் முடியும் போது ரொம்ப அழகானவ அந்த பாட்டிமா, ரொம்ப அழகுள்ளவங்க. இவனுக்கு அப்பெல்லாம் அவள் அழகு உள்ளவங்கிறது இவனுக்கு தெரியல, இப்போ தெரியுது நீ அழகு உள்ளவள் என்று. அழகுனா என்ன சொல்ல வர்றான் புரியுது அவங்களுக்கு. குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் வந்துட்டு. அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் வந்துட்டு. வீட்டுக்குள்ள 50 அனகொண்டா பாம்புனாலும் வரலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதது அவிவிசுவாசம் என்னும் பொல்லாத இருதயம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆபிரகாமே என் மேலே எப்படி நீ விசுவாச வீரனாக இருந்த, எனக்காடி அம்மாவை இழந்த, ஊரை இழந்த, இனத்தை இழந்த, இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் வீரனாக இருந்துட்டு கண் இமைக்கும் நேரத்தில் உனக்கு அது எங்கே சந்தேகம் வந்திருக்குன்னு பாருங்கள். அவனுக்கு தொழிலில் சந்தேகம் வந்திருக்கலாம், படிப்பில் சந்தேகம் வந்திருக்கலாம், இந்த குரூப் எடுக்கவா அந்த குரூப் எடுக்க, வீடு கட்டும் போது இப்படி கட்டவான்னு கூட சந்தேகம் வந்திருக்கலாம். சந்தேகம் வரக்கூடாத இடம் குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, எபிரேயர் ஆக்கினது அழகாக சொல்கிறார் 3ல், எபிரேயர் 3ல், பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொன்னதை நம்ம கவனிக்கலைன்னா, நீங்கள் பாவமே செய்யாட்டாலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த பிசாசு என்ன செய்வான்னா, சந்தேகத்தையும் அவிவிசுவாசத்தையும் அனுப்பிடுவான். 2வது ஆபிரகாம் பண்ணின விபரீதம் பாருங்க, அடுத்த வசனம். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். 2வது மாட்டிக்கொண்ட விபரீதம் மரண பயம். என்ன பயம்? இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் இவன் மேலே இருக்கும்போது இவனை யாராவது கொல்ல முடியுமா, இல்லை ஏதாவது இவனை கொன்றுவாங்களா, இல்லை ஆண்டவர் அனுமதி கொடுத்துருவாரா இவனுக்கு? நானும் நீங்களும் எப்போ தெரியுமாங்க சாவோம், எப்போ தெரியுமா மறிப்போம்? வியாதி வந்துலாம் மறிக்க மாட்டோம். அல்லேலூயா. நம்ம தலை மேலே ஆண்டவர் எழுதின வாக்கு தத்துவம் என்னைக்கு நிறைவேறி முடிக்குதோ அன்னைக்கு தான் நானும் நீங்களும் சாவோம். அல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம். பரமன் நம்முடனே, இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாகரே.
வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு மரண பயம் வரக்கூடாதா பிரதர்? கண்டிப்பா வரக்கூடாது. அல்லேலூயா. பைபிள்ல ஏகப்பட்ட வசனம் எனக்கு உங்களுக்கு சொந்தம். உபாம புஸ்தகம் 30 போட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இதெல்லாம் கள்ள உபதேசங்க. நான் இருந்து என்ன பிரதர் சாதிக்க போறேன், நான் செத்தா இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. பரலோகத்தில் போய் ஊழியம் பண்ண முடியாது, பரலோகத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, பரலோகத்தில் போய் இந்து ஜனங்களுக்கு ஆலயம் கட்டி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே தான் எனக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். நமக்கு 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 குறிக்கப்பட்ட காலத்தில் நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும், செஞ்சு முடிக்கணும். இல்லாட்டி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்லங்க. சாவரனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை. இதெல்லாம் எகிப்தின் ஆவி நமக்குள்ள மரண பயத்தை கொண்டு வர்றதெல்லாம் பரிசுத்த ஆவி கிடையாது. நானும் நீங்களும் வழி தடுமாறி வேற எங்கேயோ இருந்தால் இந்த ஆவிகளினால நம்ம தாக்கப்படுவோம். இல்லையா? இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், இவ்வளவு பெரிய தரிசனம், இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கும்போது உனக்குள்ள இது வரலாமா? உன்னை எகிப்தியர் கொன்றுவாங்களா? கொல்றதுக்கு நான் அனுமதி உனக்கு கொடுத்துருவேனா? 3வது ஆபிரகாம் என்ன விபரீதத்தில் மாட்டிக்கொண்டார் பாருங்க. 13வது வசனம். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அடுத்த ஆள் பொய் சொல்லுவதற்கு, அடுத்த ஆள் இடறுவதற்கு இந்த ஆபிரகாம் வழி சொல்லிவிட்டான். இடரல் வருவது அவசியம். யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நான் என் மனைவிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். நம்ம பெரிய ஊழியம், தேசத்துலலாம் பெரிய ஊழியம் அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டாம். ஆமாம், நம்மளை வச்சு யாரும் ஏசப்பாவை தூசிச்சிடக்கூடாது. இவன்லாம் கிறிஸ்டினா, இவன்லாம் கிறிஸ்தவங்களா, இவங்களாம் வேதத்தையா தூக்குறாங்க அப்படின்னு நம்மளை வச்சு இடறிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறார் பார்த்தீங்களா, எண்ணில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? நீங்கள் பழைய பரிசுத்தவான்களை பாருங்கள், அவங்கள நானும் நீங்களும் அவங்கள பின்பற்றி போகலாம். ஆனால் நீங்கள் இப்போ உள்ள ஊழியரை பாருங்கள், நானும் நீங்களும் அவங்கள பின்பற்றிலாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன்ட்ட ஒரு பாப்பா கேட்டா, ஒரு பாப்பா அப்படி கேட்டாங்க, அங்கிள் என்ன இப்படி ட்ரெஸ்ஸு போடாத, இப்படி போடாத, அப்படி போடாதன்னு சொல்கிறீங்க அங்கிள். அந்த போதகருடைய பிள்ளைகளை பாருங்கள் அங்கிள், அவங்க எப்படி வர்றாங்கன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு பதில் சொல்ல முடியல என்னால். ஒரு ஆள் கெட்டு போகிறதுக்கு, ஒரு ஆள் தவறான பாதை போவதுக்கு நான் அதுக்கு ஒரு பாதையை காண்பித்திடக்கூடாது. நான் ஜீவ பாதையவே நான் மற்றவங்களுக்கு காட்டணும். அல்லேலூயா. நான் நல்ல பாதையவே மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும், காட்டணும். பரிசுத்தமான பாதையவே நான் என்ன செய்யணும், காட்டணும். நான் அதுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்துடக்கூடாது. அங்கேயும் தோட்டத்துலேயும் பொய், தோட்டத்துலேயும் பொய்,
பாருங்க, இங்கேயும் பாருங்க, உள்ளுக்குள்ள எகிப்தினுடைய ஆவி. 4வது ஆபிரகாம் மாட்டிக்கொண்ட விபரீதம் பாருங்க, 17வது வசனம். அபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும், பார்த்தீங்களா, நோய் வந்தால் தப்பிச்சிடலாம், நோய் வந்தால் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஊருக்குள்ள வாத வருவதற்கு ஒரு ஊழியக்காரன் காரணமாயிட்டான். அல்லேலூயா. ஏங்க, ஒரு கப்பல் எத்தனை லட்சம் இருக்கும்? கப்பலில் உள்ள பொருள் எத்தனை லட்சங்கள் இருக்கும் பாருங்க. அந்த கப்பல் ஆடுவதற்கு, கப்பலில் உள்ள பொருள் வீணாகுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி காரணமாயிட்டான். நான் என்னுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு அது புரோஜனமாக இருக்கும். நான் சாரால் டக்கர் காலேஜில் அகஸ்டின் ஜெபக்குமார்னு அவங்களுடைய யூத் மீட்டிங்கில் தான் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். எனக்கு 3 அக்கா, ஒரு அண்ணன், நான். பல லட்ச ரூபா கடன் பிரச்சனை, 3 அக்காவுக்கு திருமணம் முடியலை. ஆண்டவரே, இந்த அக்காமாருக்கு திருமணம் முடிஞ்சு எங்கள் கடன் பிரச்சனைலாம் அடைஞ்சிட்டுன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணேன். அதுக்கு பிறகு கடை வச்சேன். நல்ல லட்சக்கணக்கானுடைய வருமானங்கள் வந்தது. அக்காவுக்கு திருமணம் நடந்தது, எல்லாம் செட்டில், பை நிறைய பணம். பிறகு நான் ஆண்டவர்கிட்ட பண்ண பொருத்தனையை மறந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் திடீரென்று எங்கள் அக்கா பையன் வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து வந்த பையங்க காலையில், சாயங்காலம் டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போய் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், பாளையங்கோட்டையில் இருக்க கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்கே டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சவுண்டு கிடைச்சி பாருங்கள், இந்த வாதம் ஏற்படுவதற்கு காரணம் நீந்தான் அருள் அப்படின்னு. அல்லேலூயா. இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு காரணம். அப்போ நான் என்ன ஆண்டவரே தப்பு செஞ்சேன் நான் அப்படின்னா எனக்கு அது ஞாபகம் வரல. ஒரு நைட்டு 1:30 மணிக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், அவ்வளவு கஷ்டத்தில் நீ என்கிட்ட வாய் திறந்து பொருத்தனை பண்ணிய, அந்த பொருத்தனையை நீ எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டியா அப்படின்னார். அதுக்கு பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்து, ஆண்டவரே நான் அப்படி புத்தீனமாக இருந்துட்டேன், மன்னிச்சிருங்க, எப்படியாவது இந்த மகனுக்கு ஜீவனை கொடுங்க, நாளைக்கு காலையில் எல்லா கடையவும் நான் அடைச்சிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன் பாருங்கள். முடியாதுன்னு சொல்லி தூக்கிட்டு போங்கன்னு சொன்ன பையனுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவான உடனே ஒரு சவுண்டு வந்துச்சு, ஸ்டெயின் கண்ணு முடிச்சிட்டான் அப்படின்னு. அல்லேலூயா. இன்றைக்கி விருதுநகரில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தம்பி. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் விபரீதங்கள் நடக்கும் போது பேய் பிசாசுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருக்கோமான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சோம், பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒப்பு கொடுத்து நம்ம ஆராய்ஞ்சோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் ஏன் கூட உங்கள் கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன், என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவர் துரோகினான், என்னையா தேடி நீர் அடிமை உமக்கு இனினான். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் 34வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதில் பாருங்கள், அந்த அதிகாரத்தில் மட்டும் 3 கெட்ட காரியம் நடக்கு.
கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இது ஆண்டவருடைய சித்தமாங்க. ஆண்டவரை முகமுகமாக சந்தித்த ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா சொல்லுங்கள்? இது நடக்குமா? கேட்டால் தலை விதி பிரதர். ஒரு விதியும் கிடையாது. நம்ம தலை விதியெல்லாம் பிசாசு என் மேலே உங்கள் மேலே எழுதின அம்புட்டு தலை விதியையும் கத்தர் எல்லாத்தையும் கிறுக்கி புது பாதையை எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார்நமக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரு. கை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாம் நம்மை மாற்ற விலையா தீந்தனரே. விலையேற பெற்றோனாம் நம்மை மாற்ற விலையா தீந்தனரே. ஆண்டவரை தரிசித்தவன், தேவ தூதர்களை பார்த்தவன், வாக்கு தத்தத்தை வாங்கினவன், பெத்தேலை பார்த்தவன், அது எப்படிங்க தான் மகளை இப்படிப்பட்ட நிபுணர்கள் நடக்க முடியும்? ரீசன் என்ன தெரியுமா? அங்கே வாயால் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லிட்டு வந்திருக்கான் 28. என்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவீரானால் நான் இந்த வச்ச கல் உங்களுக்கு கோயிலாக மாறும். அல்லேலுயா, அல்லேலுயா. அங்கே போனவன் ராகேலையும் லேயாலையும் பார்த்து மயங்கி, மாமன் கொடுத்த செம்மறியாட்டிலையும் ஆட்டுக்குட்டிலையும் மயங்கி விழுந்துட்டான். விழுந்துட்டு பெத்தேல் இருக்கிறங்கிற ஒன்றையே மறந்துட்டான். அல்லேலுயா. நம்ம இப்படி ஆண்டவர் தரிசனமானார, நம்ம கூட இப்படி பேசினார, நம்ம இப்படி கோயில் கட்டுவோம்னு சொல்லியிருக்கோமே, டக்குன்னு என்னங்க செஞ்சுருக்கணும்? மாமாட்ட போய் சொல்லியிருக்கணும், கஷ்டத்தில் நான் அனாதையாக இருக்கும் போது இந்த ஆண்டவர் எனக்கு தரிசனமானார் மாமா, நான் கொஞ்ச நாள் போயிட்டு திரும்ப ஒவ்வொரு மகளோட வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. நான் நிறைய சர்ச்சுக்கு போவேன். அப்போ நிறைய தம்பிமார் தங்கச்சிமார் வந்து என்கிட்ட, அங்கிள் எங்களுக்கு படித்து நல்ல வேலை வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ண மாட்டேன். இவனுக்கு ஜோம் பண்ணிட்டா இவன் கோயில் பக்கமே வரமாட்டான். அல்லேலூயா. நீங்கள் கூட பாருங்கள், நம்ம கஷ்டமாக இருக்கும் போது தான் சர்ச்சை தேடி வருவோம். உண்மை தானே சொல்கிறேன். நம்மளை ஆண்டவர் தூக்கிட்டாருன்னா பாருங்கள், அப்படி மனநலம் மாறும். உபாச ஜபம் தானே, நைட்டு ஜபம் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. யாக்கோபே, உன் வாழ்க்கையில் பிரச்சனை எதுக்குன்னு தெரியுதா உனக்கு? நீ என்கிட்ட பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றாமல் வச்சுக்கிட்டு இருக்க. அதனால் கொலை நடக்கு, கற்பழிப்பு நடக்கு, கொள்ளை நடக்கு. ரெண்டாவதும் ஆண்டவர் மனம் இறங்கி யாக்கோபிட்ட பேசுகிறாரு. உடனே தாமதம் இல்லாமல் பரத்து கேறும் படிகள் போலவே. இங்கே இருக்காத, இந்த ஊரில் இருக்காதடா. கோயிலுக்கு கிளம்பு. சொல்லுங்க, சொல்லுங்க, கோயிலுக்கு கிளம்பு. எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி கிடையாதுங்க. 5 பிள்ளைங்க. ஆமாம், ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை நைட்டு, எங்கள் அம்மா படிக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை நைட்டு அடித்து விரட்டி விட்டுருவாங்க. போல கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் கோயிலில் பாம்புலாம் வரும். வெள்ளிக்கிழமை நைட்டு படுத்துருக்கணும். சனிக்கிழமை ஃபுல்லாக கோயிலில் இருக்கணும். கோயிலை தூத்து எல்லாம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு சாவியை பூட்டி ஒப்படைக்க வேண்டிய ஆள்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியும். சாப்பிட்டையா, குளிச்சையா, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. நான் 2ஆம் கிளாஸ் கூட படிக்கலை. நான் ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், ஆண்டவருடைய ஆலயத்தில்
இருந்ததுனால ஆண்டவர் என் மேலே இரக்கமாக இருந்தார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதன்பை அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதராகச் செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நம்மளை வச்சு குடும்பங்கள் வாழணுங்க. நம்ம போகிற குடும்பம் பிழைக்கணும். நம்ம போகிற இடங்கள் சுகித்திருக்கணும். எந்த இடத்துலையும் நம்மளை வச்சு கெட்ட காரியங்கள் நடந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமே, நீ வாக்குத்தத்தம் பெற்றால், நீ தரிசனம் பெற்றால், தேவனை முகமுகமாக கண்டால், நீ ஒரு இடத்துல போய் வாதையை கொண்டு வரலாமா? எனக்கெல்லாம் குத்திட்டுங்க, ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஆயிட்டு. அருள், நீ கால் வைக்கிற இடம் சுபிச்சமாகணும். நீ கால் வைக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படணும். நீ போகிற சபை நல்லா இருக்கணும். நீ 100 ரூபா காணிக்க வாங்குறவங்க கோடீஸ்வரங்களாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போகிற இடத்துல விபரீதங்கள் நடந்துடக்கூடாது. நடந்தால் நானும் நீங்களும் ஏதோ ஒன்று மாறி இருக்கோம் என்று அர்த்தம். இது இந்த நாளையும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். 5வது ஒரு முக்கியமான விபரீதத்தில் மாட்டிட்டான் பாருங்க. ஆண்டவர் 2வது ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். ஆபிரகாமே, நீ தப்பு பண்ணிட்ட, இப்போ இந்த எகிப்தில் இருக்க வேண்டாம், நீ 2வது நான் சொன்ன இடத்துல போய் குடியிரு அப்படிங்கிறார். இப்போ இவரும் அந்த தப்பை உணர்ந்து கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது பாருங்கள், இவர் கண்ணு முழிச்சிட்டு இப்போ சாரால் அம்மா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டு. என்னென்னா, நிறைய ஆடு மாடுகள் இருந்ததுனால அந்த ஊரில் 10 ரூபா 5 ரூபா 2 ரூபாய்க்கு வேலையாளுக்க கிடச்சாங்க. எவ்வளவு? 10 ரூபா கூட இல்லை, அது கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடிமைகள், அதாவது 3 நேரம் சோறு மட்டும் போட்டால் போதும், எவ்வளவு நாளும் நம்ம வீட்டில் வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமைகள் இருந்தாங்களே. இந்த சாரால் பற்றி ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு, அடிமை தானே, உன்னை கூட்டு வாருமையா, நம்ம வீட்டில் வேலை கிளைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இவர் இப்போ மாதிரி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இரு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோன்னு சொல்லிக்கணும். இந்த சாராளமாக பேச்சை இப்போ கேட்டார். கேட்டுட்டு எகிப்தில் இருந்த இந்த ஆகாருங்கிற சிறு பெண்ணை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டு வந்துட்டார். என்ன கூட்டு வந்துட்டார்? சிறு பெண்ணை. ஆகார் என்ற வார்த்தைக்கு 3 ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஆகார் அந்த வார்த்தைக்கு ஒன்று, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற விருப்பம் இல்லாதவள். வாய் திறந்து சொல்லுங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு விருப்பமே இல்லாதவன். விருப்பமே, இப்போ சிலர் பாவம் செய்வாங்கங்க, ஆனால் பாருங்கள் சிலருக்கு ஒரு உணர்வு இருக்கும், நம்ம இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. சிலருக்கு பாருங்கள் அந்த உணர்வே இருக்காது, அவ்வளோதான் பிரதர் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இந்த ஆகாருடைய ஆவிதான். 2வது, ஆகார் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாம், அடங்காதவள். யாருங்க? ஆமாம், யாருக்குமே இந்த ஆகார் என்ன செய்ய மாட்டார்னா அடங்கியே இருக்க மாட்டான். அதான் ஏசப்பா தேவன் அவளை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ போய் அவள்கிட்ட போய் என்ன செய்ய கொஞ்ச நாளுக்கு. இதை பேதுரு ஞான அர்த்தமாக சொல்கிறாரு, அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். நமக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும்
நம்மளை ஆண்டவர் சில நேரம் சிலர் கையில் அடங்கி தான் இருக்க வச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப பேருக்கு பிடிக்காதுங்க. இது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும், எனக்கு இது பண்ண தெரியும். நான் என் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்கள் பாப்பா வந்து எப்போவுமே என் கையை பிடிச்சிட்டே தான் வருவாள். ஒன்று அவள் என் கையை பிடிச்சிருப்பா, இல்லாட்டி நான் அவள் கையை பிடிச்சே தான் கூப்பிட்டு போவேன் எங்கே போனாலும். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டா. பெரிய பிள்ளையானோடனே நான் வேலைவன் மற்ற இடத்துலாம் போனால் அவர் கையை பிடிப்போம் பாருங்கள். அவள் ஒரு நாள் என்கிட்ட சொன்னால், கையை விடுப்பா எல்லாரும் என்னை பார்க்காங்க அப்படின்னா. கையை விடுப்பா எல்லாரும் பார்த்தா என்ன பாப்பா நீ ஏன் பிள்ளை, ரோட்டில் வண்டி கிண்டி வருந்தானே உன் கையை இல்லை, நான் தான் 5 முடிக்க போகிறோம்ல, எல்லோரும் என்னை பார்த்து கேட்காங்க, என்ன அவங்க அப்பா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இப்படி கூட்டு போகிறாரு அப்படின்னு. நான் கேட்டேன், கையை விட்டுருவான்னு கேட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு, கையை விட்டுருவான்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் நீ கையை விட்டுருப்பா அப்படின்னா. பாருங்கள், நான் கையை அப்படி விட்டுட்டு போகாமல் இப்படி நின்றுக்கிட்டேன் பாருங்கள். முன்னாடி ஒரு சொறி நாய் ஒன்று கிடந்திருக்கு. இவ அதை கவனிக்கலை. இவ போனா பாருங்கள், அது வெள்ள அப்படின்னு பாருங்கள், இது பின்னாடி அரண்டு எனக்கு பின்னாடி ஓடி வந்துட்டு. என்ன பாப்பா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டேன். உன் கையை பிடிச்சிருந்தா நீ நாயை உன் உயிரை கொடுத்தாது ஏதாவது செஞ்சு என்ன நீ காப்பாற்றிருப்பப்பா. ஆனால் நான் உன் கையை விட்டதுனால நான் அதுக்கிட்ட மாட்ட தெரிஞ்சேன், நல்ல வேளை ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்னு. புரியுதா? நிறைய நேரம் நம்மளால் அடங்கி இருக்க முடியாது. அவங்க என்ன சொல்ல நம்ம என்ன கேட்க. முதியவர்களிடத்தில் ஆலோசனை தங்கும். நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேங்க, ப்ரூஃபாக சொல்கிறேன். இந்த வயசான பாட்டி தாத்தா ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாரும் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அலையிலையா சொல்லுங்கள், முறைச்சி பார்க்குறீங்களா எல்லோரும்? இந்த வயசானவங்க வீட்டில் வந்தால் சில பிரச்சனை இருந்தால் கூட அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் நுழைய முடியாது. எதுக்கு வந்த என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிப்பாங்க பாருங்கள். இது ஒரே தாங்க முடியுமா? எங்கிட்டாவது போகும் பாருங்கள், எதுலையாவது ஒன்றில் ஏதாவது விபரீதத்தை செய்கிறவங்க அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதான் ஏற்ற காலத்தில் நமக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த உயர்வு தான் எனக்கும் உங்களுக்கும் நல்ல உயர்வாக நல்ல வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா இந்த ஆகாருடைய ஆவியினால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? தாக்கப்பட்டுருவோம். 3வது ஆகார் என்ற வார்த்தைக்கு என்ன ஆவிக்குரிய பொருள்னு கேட்டோன்னா, அலைந்து திரிகிறவள் என்ற அர்த்தம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக சம்மதிக்காதவள், நம்ம யாருக்குமே அடங்காதவள். 3வது பாருங்க, அலைஞ்சி திரிகிறவள் என்ற அர்த்தம். நம்மளை கத்தர் அலைஞ்சி திரிகிற ஆளாலாம் ஆண்டவர் நம்மளை வைக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நீ கால் வைக்கிற பூமியை உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன். அம்புவி கைத்தட்டி பாடுவோமே. என்னை ஆண்டவனை மீட்டவனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் உம்பர் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன். இந்த ஓசன்னாவை
அலைஞ்சிலாம் என்னைக்குமே தெரியக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் கால் ஊனிடணும். மற்றவங்கள தான் விரட்டி விடணுமே தவிர நம்மளை எவனும் விரட்டுறதுக்கு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பைபிள் வாக்கு தத்துவம், நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள் போட்டிருக்கு. நம்மளை எவனும் இந்த உலகத்தில் துரத்துவதற்கு இந்த உலகத்தில் எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆகாரு, ஏன் இப்படி அலைஞ்சு 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 திரியிற? இந்த ஆகார் ஆவியில் இந்த ஆபிரகாம் மாட்டிட்டார். இந்த அடிமைத்தன ஆவி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பிரிட், இந்த எகிப்தின் ஆவி. இது வரும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. திரும்ப சொல்கிறேன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நமக்கு அந்த சில சிம்டங்கள் தெரியும். நமக்கு அழுகையாக வரும், இல்லாட்டி நல்ல உணர்வு வரும், பரிசுத்த ஆவியினுடைய அந்த காரியங்கள் வரும். இந்த பிசாசுனுடைய ஆவி நம்மளை தாக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு தப்பு மாதிரியே தெரியாது. அல்லேலூயா. இது 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 ஒன்றும் இல்லை பிரதர், இது ஒரு காரியம். நீங்கள் பாருங்களேன், வரும்போது சின்ன பிள்ளையாக வந்திருக்கா, கொஞ்ச நாளைக்குள்ள துணையாக மாறி இருக்கிறா. எப்படி? சிறுசு துணையாக மாறிட்டு கொஞ்ச நாளைக்குள்ள வினையாக மாறி இன்னைக்கு வரைக்கும் முழு உலகத்துலேயும் குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. வந்தது சும்மா கொஞ்ச நாளில் துணையாக மாறிட்டு துணைக்குள்ளே இருந்து ஒரு வினை வந்துட்டு இன்னைக்கு வரை ஒன்றும் அவரால் பண்ண முடியல. நீங்கள் நானும் ஒரே நாளில் பாவத்தில் விழமாட்டோம். ஒரே நாளில் சாத்தான் கையில் நம்ம விழமாட்டோம். நம்மளை சாத்தான் ஒரே நாளில் பிடிக்க முடியாது. லைட்டாக நம்மகிட்ட பேசி பார்ப்பான். அதுக்கு பிறகு அவனுடைய பொக்கிஷ சாலையிலேருந்து ஒன்றை சொல்லி பார்ப்பான். அதுக்கு பிறகு சொன்னதை சாப்பிட வச்சு பார்ப்பான். இப்போ ஆண்டவர் கொடுத்த அம்புட்டை என்ன செஞ்சிருவான்? உறிஞ்சிருவான். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரே குழப்பங்க. 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசினார். வாக்கு தத்தம் மட்டும் இன்னும் நிறைவேற மாட்டுக்கு. அவர் என்ன கைவிடலை. கைவிட்டிருந்தா என்கிட்ட பேச மாட்டார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் இயேசு கைவிடலை. இந்த சத்தத்தை கேட்குற ஒரு ஆளையும் ஏசப்பா கைவிடலை. அல்லேலூயா. கைவிடலைங்கிறதுக்கு அடையாளம் தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறலையே. வர்றாரு, போகிறாரு, பேசுகிறாரு. இவனுக்கு ஆபிரகாமுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கா இவ்வளவு வருஷம்? 25 வருஷமாங்க ஒரு பிள்ளை கொடுக்கறதுக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒன்றும் புரியலை. ஆண்டவரும் பாருங்க, நான் சொல்லாத ஒன்றை நீ கூட்டு வந்துட்ட பாப்ப. நீயா என்னைக்கு உன் கண்ணு திறக்கப்பட்டு உணர்வடைஞ்சி முடிவெடுக்கன்னு பார்ப்போம் ஆபிரகாமே. ஆனால் நான் அவனை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீக்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீக்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர்.
தேற்றுவே. என்னையும் உங்களையும் ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. ஆனால் சென்னைக்கு போகிறதுக்கு நானும் நீங்களும் 13 நாள் சென்னைக்கு நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் பெரிய கேவலம். அலையிலையா சொல்லுங்க. இந்த இருக்க சென்னைக்கு 6 மணி நேரத்தில் போகிற சென்னைக்கு நான் 13 நாளாக வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஏசப்பா என்னை கைவிடலன்னு சொன்னால் இது வந்து பெரிய அவமானம். எனக்கு இந்த செய்தி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தோன்னா எனக்கு ஏசப்பா எனக்கே இவ்வளவு நாள் தெரியாமல் இருக்க ஆண்டவர் அப்படின்னு. நான் ஊழியத்துக்கு வந்து முழு நேரமாக வந்து 16 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஏசப்பா கிருபையில் ஒரு 3 சர்ச்சை இன்னும் முடிக்கலை. இப்போ தான் கிராமத்தில் ஒரு 3 சர்ச்சை உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் 16 வருஷத்தில். ஆனால் நமக்கு வந்த ரேணிஸ் ஐயா பாருங்கள், அவங்க 11 வருஷத்தில் 370 சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க. எத்தனை சர்ச்சி? 70 சர்ச்சி. எபில் ஜபசிங்கன்னு 20 முதல் 25 வருஷத்துக்குள்ள 1500 தாண்டிட்டு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கிங்களா நான் சொல்கிறது? அகஸ்டின் ஜெயக்குமாரனுக்கு 78 வயசு ஆச்சுங்க. ஒரு 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 தமிழ்நாட்டுடைய ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை அங்கே பீகாரில் போய் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? உருவாகிட்டாங்க. நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறிடுங்க. நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒரு குழந்தைக்கா ஆபிரகாமே 25 வருஷம். இல்லையா? நீ குழந்தைக்கே 25 வருஷம் இப்படி போராடுனா நான் உன்னை வச்சு எப்படி ஊழியத்தை செய்ய, நான் உன்னை வச்சு எப்படி திட்டங்களை செய்ய, நீ அதுக்குள்ளே செத்துருவ. மோசே, நீ ஒன்றை சரி பண்ணுறதுக்கா 40 வருஷம். உனக்கு உடனே பிஸ்காவின் கொடுமுடி வந்துடும். என்ன வந்துடும்? புரிஞ்சுட்டுன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. நீ எவ்வளவு ஊழியத்தை நீ பண்ணலாம், நீ எவ்வளவு ஊழியத்துக்கு நீ போகலாம். ஒன்றை சரி பண்ணுறதுக்கு 40 வருஷம் ஆச்சுன்னா நீ எப்போ மறுரூப மலையை பார்க்க போகிற, எப்போ கர்மேல் மலையை பார்க்க போகிற, எப்போ மோரியா மலையை பார்க்க போகிற? இந்த 7 மலை இருக்குது. நீ இப்போ தான் சரியாகி வந்திருக்க. பிஸ்காவின் கொடுமுடியில் நினச்சிட்ட, ஏறிட்ட, ஆண்டவரும் சொல்லிட்டாரு நீ செத்துருவ. உன் கூட உள்ள ஜோசுவா மலை நீ கையென்னு செய். அல்லேலூயா. புரியுதா செய்தி? ஒரே குழப்பம். வர்றாரு போகிறாரு, வர்றாரு போகிறாரு, வர்றாரு போகிறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு புத்தியும் வரல. கடைசியில் சாராள் பாட்டி பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால் ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறாங்க. ஐயாமா இருக்கீங்க, அதை கேட்குற அண்ணம்மா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் துணை சொல்கிறத கேளுங்க, வேணா இல்லாமல் இருப்பீங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. துணை சொல்கிறத கேட்டால் வேணா இல்லாமல் வாழ்ந்து முடிச்சிடலாம். நல்ல வேளை அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னிச்சு, இந்த அடிமை பெண்ணை நீ உடனடியாக இறக்கப்படாமல் இவளை என்ன செஞ்சிரு. இவனுக்கு ஒரே குழப்பம், என்ன திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னு. டக்குன்னு ஆண்டவர் வர்றாரு. வாசிக்க வேண்டாம், 21 வாசிக்க வேண்டாம் யாரும். 21ஆவது அதிகாரத்தில், ஆபிரகாமே, சாராள் உனக்கு சொன்னது உனக்கு சங்கடமாக விசனமாலாம் இருக்க வேண்டாம். அவ கூட இருந்து நான் தான் பேசினேன். அவ சொல்கிறத நீ கேளு. அவ சொல்கிறத நான் கேளு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தப்புங்க. நான் சொல்கிற இடத்துல குடியிரு. இது கானானிய பூமி, சாயர்புரம் தான் எகிப்து. ஆண்டவர்கிட்ட கேட்காம கால் வச்சதுனால எவ்வளவு விபரீதங்கள் பாருங்களேன். ஏன்னா இந்த அடிமைத்தனம் வெளியே போனாதான் நமக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள வாக்கு தத்துவம் நிறைவேறும். நான் பாவத்தை விட்டு வெளியே வரமாட்டேன், அக்கிரமத்தை விட்டு வெளியே வரமாட்டேன், சாத்தானுடைய காரியத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்,
ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு நிறைவேறாது. அல்லேலூயா. பாவ சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு, சீலமுடன் பதம் பாடிக்கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, தூய காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. நன்மை வேணா நடக்கும். நன்மை வேறு, வாக்குத்தத்தம் வேறு. ஆபிரகாமுக்கு நன்மை நடந்துச்சு, அவனுடைய ஆஸ்தி தாங்கக்கூடாது இருந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறலை. நீ என்னைக்கு ஆகார முடிவெடுத்து வெளியே தள்ளுறையோ அன்னைக்கு என் வாக்குத்தத்தம் நிறைவேறும். சரி, இப்போ உள்ளே வந்துட்டு துணையாக மாறிட்டு வினையாக மாறிட்டு இதை அவ்வளவு ஈஸியாக நம்ம வெளியே தள்ள முடியுமா? அல்லேலூயா. பிசாசு வரும்போது தெரியாதுங்க, நமக்கு போகும்போது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திடுவான். வரும்போது தெரியாது, பாவம் செய்யும் போது தெரியாது, தப்பு செய்யும் போது தெரியாது. ஆனால் அது நம்மளை விட்டு விலகும் பார்த்தீங்களா, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திடுவான் வெளியே. இப்போ யோசிக்கான், இந்த ஆகார வெளியேற்றணும் அப்படின்னா இந்த ஆபிரகாம் 3 கடுமையான விஷயத்தை செஞ்சே ஆகணும். எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆகார ஆவி வெளியே போனால் மட்டுமே வாக்குத்தத்தத்தை நானும் நீங்களும் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் நன்மை நடக்கும், சுகம் நடக்கும். ஆனால் வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, நிறைவேறாது. ஏன்னா இது ஆண்டவர் சொல்லி நம்ம கூட்டு வரல, நம்மளா போய் புத்தீனமாக கூட்டு வந்துட்டோம். அதனால் நம்மளா முடிவெடுத்து நானும் நீங்களும் தான் என்ன செய்யணும், புறம் தள்ளணும். 21வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 21வது 11வது வசனத்தை வாசிப்போம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் இப்போ சாராலும் சொல்லிட்டா, ஆண்டவரும் சொல்லிட்டார். இப்போ ஒரு இக்கட்டான நிலையில் ஆபிரகாம் மாட்டிக்கிட்டார். இப்போ அவர் 3 கடினமான விஷயத்தை செஞ்சார். முதல் விஷயம் 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி ம் 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 போதும் பாருங்க, அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. இஸ்மவேலுக்காண்டி இவன் விண்ணப்பமும் பண்ணிட்டான், குடும்பத்தோட குடும்பம் நடத்திட்டாங்க. இப்போ இந்த விஷயம் ஆபிரகாமால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்ன ஆண்டவரே, அவளையும் பிறந்தள சொல்கிறீங்க, இவனையும் பிறந்தள சொல்கிறீங்க அப்படின்னு. நானும் நீங்களும் சில கஷ்டமான விஷயத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொன்னார்னா நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நம்ம இறக்கப்பட்டோம், நம்ம ஏதாவது ஆண்டவரை விட ரொம்ப யோசித்து செயல்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிட்டே இருக்கும். உனக்கு அது துக்கமாக இருக்க வேண்டாம். உன் மனைவி சொன்னதை நீ முழு மனசா ஏற்றுக்கொள். 2வது, ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் விடியங்க தூங்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு ஈஸியானது இல்லையே இதை வெளியேற்றுறது. யோசிக்க இதை எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி செய்யலான்னு விடிய தூங்கலை. சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 6 சொல்கிறார், வாசிக்க வேண்டாம்.
நீ ஒருவன்கிட்ட கையடித்து நீ பிணைக்கப்பட்டு நீ மாட்டிக்கிட்டாயனால் நீ ஒன்று செய், உன் கண்ணுக்கு தூக்கத்தை நீ என்ன செஞ்சிடாத, வர விட்டுறாத. நம்ம எதில் இருந்தும் விடுதலை ஆயிடலாங்க. சத்தியத்தை மட்டும் கவனிச்சா போதும். சத்தியத்தை மட்டும் கவனிச்சா இந்த இந்த அடிமைத்தனத்திலேருந்து இப்போ விடுதலை வேணும். வாழ்க்கை ஃபுல்லாக தான் தூங்குகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம தூங்க வேண்டாம். நமக்கு கண்டிப்பாக இதிலிருந்து விடுதலையும் வேணும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்யணும், நிறைவேறணும். தூங்கவே இல்லை ஆபிரகாம். மூணாவது அந்த வார்த்தை போட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். பொழுது, அந்த 14வது வசனத்தை எல்லாரும் படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. அதிகாலைன்னா அர்த்தம் புரியுதா? நம்ம இப்போ இருக்கிற அதிகாலை கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே அதிகாலை அப்படின்னா 5 மணிக்கு தான் அதிகாலை. ஆனால் பைபிள் சொன்ன அதிகாலை 4ஆம் ஜாமம். தாவீது சொன்ன அதிகாலை 12:1 தான் அதிகாலை. உடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமம் என்னென்ன, 4 ஜாமம் இருக்குது. 6 to 9 ஒரு ஜாமம், 9 to 12 2வது ஜாமம், 12 to 3 3வது ஜாமம். நமக்கு உள்ள ஜாமம் 4வது ஜாமம் கூட கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இந்த அதிகாலை ஜெபத்தை பாட்டிமார் தான் இப்போ வரைக்கும் கரெக்டாக செய்கிறாங்க. நான் கூட கரெக்டாக செய்யலை. நான் உண்மையை தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ தான் நைட்டு நம்ம 2 மணிக்கு தானே செல்லை பார்த்துட்டு தூங்குகிறோம். 11 மணிக்கு தான் பரோட்டா சாப்பிட்றோம். அது ஜீரணமாக 2 இல்லை 3 மணி ஆயிரும். அதிகாலையில் நமக்கு கிடையாது. இல்லையா? இந்த அதிகாலை 12 மணிக்கு சொல்லப்பட்டது. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேர இந்த ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம். ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா சில இரவுகள் நம்ம முழிச்சு ஜெபிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது பாருங்க, விடிய விடலை. சொல்லுங்க, பொழுது விடிய விடலை. ஒரு பிரச்சனையை நம்ம விடிய விட்டுறக்கூடாது.
நம்ம ஒருவேளை மாட்டிக்கிட்டா, நம்ம குடும்பத்தில் பிசாசு வந்தானா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டா, அந்த பிரச்சனையை நம்ம விடிய விட்டுறக்கூடாது. சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை விடியெல்லாம் விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒன்று சொல்லி செஞ்சு முழங்கால போட்டு அதை பிரச்சனை என்ன செஞ்சிடணும், முடிச்சு விட்டுறணும். ஏன் தெரியுமா இவன் விடிய விடலை? அல்லேலூயா. அந்த ஊருக்காரன் புள்ள விடிஞ்சா வந்துடுவான். யாரை கேட்டு நீ கடவுள் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லி சின்னஞ்சிறுசு பிள்ளைய ஒரு பிள்ளையும் வந்துட்டு நீ மாட்டும் வந்து போன்னு சொல்லி அனுப்புகிற அப்படின்னு சொல்லிடுவான். அதில் விடிகிறதுக்கே விடலை. இருட்டோட எழுப்பி ஆபிரகாம் கிளப்பிட்டான். 4வது ஒரு கடினமான விஷயத்தை ஆபிரகாம் செஞ்சான். என்ன தெரியுமா செஞ்சான்? கொடுக்க வேண்டியதை கொடுத்து, அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அனுப்பி விட்டான். சொல்லுங்க, அனுப்பி விட்டான். புரியுதா? அதாவது போனா சென்னை பெங்களூர் போயிட்டு இப்படி வந்துடும். ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக அது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் தெருவில் நிறைய இந்த கடி நாய் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த கடி நாயெல்லாம் கொல்லக்கூடிய, கொண்டு விட்டுட்டு வரக்கூடிய அந்த ஒர்க்கு எனக்கு தான் கொடுக்கப்படும். ஒரு 10 ரூபா 5 ரூபா தருவாங்க அக்காமார். வேலை இதை சாக்களை கட்டி எங்கிட்டா கொண்டு விட்டுட்டு வந்துடும் அப்படிங்க. எனக்கு இது தொழிலாகவே ஓடிச்சு சின்ன பிள்ளையில். எப்படியும் வாரத்துக்கு 2-3 நாய் கிடச்சிரும். அதை வச்சு தொழிலாகவே ஓடிச்சு. இப்போ பாருங்கள், ஒரு நாயை போய் விட்டுட்டு வாழை அப்படின்னு 10 ரூபா கொடுத்துச்சு ஒரு அக்கா, சாந்திக்கான்னு சொல்லி. அதை நான் சாக்கில் போட்டு கட்டி எங்கள் ஊர் பக்கத்தில் மீளவட்டான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் விட்டுட்டு நான் சைக்கிளில் 2ஆம் கேட்டுக்கு வந்து அந்த கொடுத்த காசை டீயும் முட்டைக்கோசும் சாப்பிட்டுட்டு தெருவுக்கு போகிற பாருங்க. அந்த அக்கா விளக்கமாரோடு நின்றுச்சு. என்ன அப்படி விளக்கமாரோடு நிற்க அப்படின்ட்டு, என்னக்கா அப்படின்னு, எங்கே வாழை அப்படின்ச்சு. நாயை பிடிச்சிட்டு போனையா அப்படின்ச்சு. ஆமாம் பிடிச்சிட்டு போனேங்க்கா, உங்கள் முன்னாடி தான் பிடிச்சிட்டு போனேன் அப்படின்னு. கொண்டு விட்டையால அப்படின்ச்சு. ஏசப்பா உண்மையாக நான் மீளவட்டானில் கொண்டு நான் விட்டுட்டு தாங்க்கா இப்படி வர்றேன் அப்படின்ச்சு. உள்ளே வா அப்படின்னு சொல்லி உள்ளே கொடுப்பது, உள்ள கட்டிலுக்கு மேலே அந்த நாய் ஏறி இப்படி உட்காந்துருக்கு. எனக்கு ஒரு 2-3 நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரெண்டாவது எனக்கு அந்த வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ யோசித்தேன், இனி இந்த நாயை கொண்டு விட்டுட்டு வரக்கூடாது, நம்ம அனுப்பி விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு அந்த சாக்குக்குள்ளே நாய் உள்ளே போட்டு, இவ்வளவு பெரிய அந்த அஸ்திபார கல் இருக்குது பாருங்கள், சீனிக்கல், அந்த கல்லையும் போட்டு எடுத்து கெட்டி மீளவட்டானுக்கு போக மாட்டேன், எங்கள் ஊர் கடற்கரைக்கு போய் அந்த கடற்கரை நடுவு பாலத்தில் அந்த நாயை போட்டு வந்தேன். வரவே இல்லை. எனக்கு இந்த செய்தியும் கிடைக்கி இந்த தாட்டும் உள்ளே வந்துட்டு, இப்போ உனக்கு புரியுதா அருள் அப்படின்னு. அல்லேலூயா. பாவத்தை போனால் அது டிசம்பர் 31 போகுங்க, ஜனவரி 5 உள்ளே வந்துடும். இப்போ நமக்கு சிலுவை தியான கூட்டத்தில் போயிடும். சிலுவை தியான கூட்டம் முடிஞ்சு ஈஸ்ட்டுக்கு கறி சாப்பிடுவோம் பாருங்கள், அது அப்படியே அங்கிட்டு சுற்றி சாயர்புரம் சுற்றி செவத்தையாபுரம் சுற்றி அப்படியே உள்ளே வந்துடும். ஏசாயா 30 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவத்தை அடிமைத்தனத்தை எப்படின்னு தெரியுமா நீ விரட்டணும். எல்லாரும் திருப்புங்க, ஏசாயா எழுதிய புஸ்தகம் 30வது அதிகாரம். எத்தனாவது வசனமா? 22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடைபரணத்தினையும் தீட்டாக, பாவம் பிசாசுடைய காரியத்தை நம்ம போன்லாம் சொல்லக்கூடாது, தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாய். இந்த ஆகார சொல்லிட்டான், நீ என் வாழ்க்கையில் எப்பவுமே நீ என் குடும்பத்தோட
என் பிள்ளையோட கர்த்தர் செய்ய போகிற உடன்படிக்கையோட வாக்குத்தத்தத்தோட நீ என்ன செய்யக்கூடாது? இதோட உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே என்ன செய்யுது கிடையாது. இப்போ இதை செஞ்சு முடித்த பிறகு தான் பரலோக தேவன் வர்றார். ஆபிரகாமே அப்படிங்கிறார், என்ன ஏசப்பா அப்படிங்க, உன்னை நான் ஃபஸ்ட்டு சொன்னதை நீ செய்யலை, நான் சொன்னதை நீ செய்யலை, உனக்கு நான் திரும்பவும் என்ன பரீட்சை வைக்க போகிறேன்னா அதே பரீட்சையை தான் உனக்கு வைக்க போகிறேன். இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்லுவேன், அதை நீ அப்படியே செஞ்சு காட்டணும் அப்படின்னார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எப்பவுமே உங்களுக்கு எனக்குங்க, இப்போ நம்ம ஜெப வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், உங்களுக்கு எனக்கும் இவங்களால் இந்த ஜெப வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, இவங்களுக்கு துதி பரீட்சையை வச்சிருவோன்னு சொல்லி வைக்க மாட்டார். காணிக்க கொடுக்குற பரீட்சையை வைப்போன்னு சொல்லி வைக்க மாட்டார். அந்நிய பாஷை பேசுகிற பரீட்சையை வைப்போன்னு சொல்லி வைக்க மாட்டார். ஊழியம் செய்கிற பரீட்சையை கொண்டு வைப்போன்னு சொல்லி வைக்க மாட்டார். நம்ம எதில் தோத்தமோ, தோத்துக்கிட்டு இருக்கோமோ, எதில் அரியர் போட்டிருக்கோமோ, திரும்ப திரும்ப நம்மளுக்கு பரீட்சை வைக்கிற இடம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பரீட்சையை எனக்கு நீ எழுதி காட்டிடு. சொல்லுங்கள், அந்த பரீட்சையை சொல்லுங்கள், அந்த பரீட்சையை, அந்த முன் கோபத்தை விட்டுரு. நீ முன் கோபத்தை விடாத வரைக்கும் அந்த முன் கோபத்தையே தான் நான் உனக்கு திரும்ப 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 உனக்கு கொண்டு வருவேன். பாருங்களேன், வேற எந்த பரீட்சையுமே வைக்கலைங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னதை நீ செய்யலைல்ல, எகிப்துக்கு போகாத, கானானிய தேசத்தில் நீ குடியிரு நான் சொன்னேன், நீ செய்யலை. இப்போவும் நான் உன்னை சோதிக்க, அதே மாதிரி தான் சோதிக்க போகிறேன். உன் பிள்ளைய கூட்டிட்டு மோரியா மலைக்கு போ, அங்கே அவனை எனக்கு சர்வாங்க தகன பலியா. இப்போ ஆபிரகாம் முழிச்சிட்டான். இதை சாரால் பாடிகிட்ட கூட என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. பக்கத்து ஊரில் கூட இதை என்ன செஞ்சிடக்கூடாது. இடையற்காடு, நான் காவக்காடா பக்கத்தில் அந்த ஊருக்கு போயிட்டேன். இப்போ வரும்போது இப்படி ஒரு ரோடு போச்சு, இப்படி ஒரு ரோடு போயிட்டேன். இதை காவற்காட்லேயும் வச்சு செஞ்சிடக்கூடாது, 4 மாவுலேயும் வச்சு செஞ்சிடக்கூடாது. பேசாட்டி அஸ்ஸாமுக்கு அங்கிட்டு கூட்டு போயிடுவோன்னு சொல்லி தான் 3 நாள் தூரத்தில் ஆடு மாடு கூட மேயாத இடத்துக்கு இந்த ஈசாக்க கூட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு கெட்டிட்டு நெருப்பையும் வச்சுட்டு தூக்குனான். பார்த்தீங்களா, ஆண்டவர் கண்ணு பிடிச்சிட்டாரு. நான் சொன்னதை நீ இப்போ செஞ்சுட்ட, பினிஷ். உன் சத்துருக்களுடைய வாசஸ்தலத்தையும் நீ தாண்டா முதல் கட்டு. நம்மகிட்ட பெருசு பெருசாலாம் கேட்கவே மாட்டாருங்க ஆண்டவர். சொல்லுங்க, தண்ணியை மொண்டு வை. சொல்லுங்க, தண்ணியை மொண்டு. நம்ம தண்ணியை மொண்டு வைக்க மாட்டோம். ஏசப்பா ஜீனி பாவு கொண்டு வரட்டுமா, ஏசப்பா லெமன் கொண்டு வரட்டுமா, ஏசப்பா தண்ணியை மட்டும் கொண்டு வை, எனக்கு அது கல்லை மட்டும் புரட்டல. எவ்வளோ நல்ல ஆண்டவரும் பாருங்க. அல்லேலூயா. பேதுருட்ட ஏதாவது கேட்டாராங்க, உபாசம் பண்ண கேட்கல, அப்படி இப்படிலாம் கேட்கல. ஒன்று தான் பேதுருட்ட கேட்டார். அல்லேலூயா. நம்மகிட்ட பைபிளில் டீச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நீ அப்படி இப்படி வேணும், இப்படி ஒன்று ஆண்டவர் கேட்பாருமாங்க. பைபிளை கவனிங்க, தெரிஞ்சிடும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட மனதார ஒரு 5 நிமிஷம் பேச போகிறோம். இந்த செய்தி எனக்கும் சேர்த்துதாங்க. அவர் சொல்லாததை நம்ம நிறைய செய்கிறோம், ஆனால் அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ, உங்களை ஜெபிக்க சொன்னால் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிக்க சொன்னால் பைபிள் படிங்க, உபாசம் பண்ண சொன்னால் உபாசம் பண்ணுங்க, துதிக்க சொன்னால் துதிங்க, ஊழியம் பண்ண சொன்னால் யாரையாவது ஒரு ஆளை மனசில் வச்சு அவங்க செஞ்சது மாதிரி நான் செய்வேன்னு சொல்லாதீங்க. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தாயின் தயவுடையா
தமியனின் சேயன் கண்மூடுகையில் தாயின் தயவுடையான் தமியனின் சேயன் கண்மூடுகையில் பாயோளி பசும் பொண்ணு பக்தர் சிந்தாமணி பாயோளி பசும் பொண்ணு பக்தர் சிந்தாமணி தூயானேய மூடன் தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் குலாம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் அன்பாளனைக்கும் அருள்நாதன் மார்பீனி அன்பாளனைக்கும் அருள்நாதன் மார்பீனி இன்பம் நுகர் தீலை பாருவோ கூட நான் பக்தருடன் பாடுவேன் இகமும் பரமும் ஒன்றே அடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே இகமும் பரமும் ஒன்றே அடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே சுகமும் நற்செல்வமும் சுத்தமும் ஊற்றமும் சுகமும் நற்செல்வமும் மூத்தமும் நிகரில்லா இரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன். ஆண்டவரே, ஆபிரகாமிட்டிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, எங்களுடைய கவனக்குறைவு, எங்களுடைய புத்தியினம் ஆண்டவரே, எங்களுடைய செவிடு நன்கு முறையில் இருக்க உதவி செய்யும். நீங்கள் சொல்லுகிறதை நாங்கள் அப்படியே செய்துவிட உங்களுடைய மகிமையை, உங்களுடைய அற்புத செயல்களை நாங்களும் எங்கள் குடும்பமும் கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த முதல் இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ கல்வார் தேயதோ, 5-6 கோடி ஓடுதே. அன்பே நேன் வெள்ளம் பெருகுது, அன்பே என்ப வெள்ளம் பெருகுது. ஊற்றில் மூழ்கினான், பாவ மண்ணி பானந்தும் கண்டு பூரித்தான். பாவியான கல்லனும் ஊற்றில் மூழ்கினான், பாவ மண்ணி பானந்தும் கண்டு பூரித்தான். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலே 5-6 கோடி ஓடுதே. அன்பே நேன்ப வெள்ளம் அன்பே வெள்ளம் பெருகுதே. குத்தப்பட்ட இயேசு ரத்தமே,
தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் ரத்தமே, ஈட்டியாலை குத்தப்பட்ட இயேசு ரத்தமே, தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் ரத்தமே, இம்மானுவேலின் ரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரத் கல்வாரியிலே ஐநாறு நோடி ஓடுது, அன்பே நேன்ப வெல்ல பெருகுது, அன்பே நேன்ப வெல்ல பெருகுது. ஆவியாலை நிறைந்து தேவ சாயலாக்கினார், உயரத்த தாள்களும் சுத்தமாக்கினார். ஆவியால் நிறைந்து தேவ சாயலாக்கினார், உயரத்த தாள்களும் சுத்தமாக்கினார். இம்மானுவேலின் ரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலே ஐநாறு கோடி ஓடுது, அன்பே நேன்ப வெல்லம் பெருகுது, அன்பே நேன்ப வெல்லம் பெருகுது. பாவி எண்ணில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமாளம் உயரமே வளர்ந்து செல்லவே. பாவி எண்ணில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமாளம் உயரமே வளர்ந்து செல்லவே. இம்மானுவேலின் ரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலே ஐநாறு கோடி ஓடுது, அன்பே நேன்ப வெல்லம் பெருகுது, அன்பே நேன்ப வெல்லம் பெருகுது. பிசாசு உலக மாம்சமோ செய்த ரத்தமே, பின்னடைய சிலுவை கோடி உயர்த்துவோம் நாமே. பிசாசு உலக மாம்சமோ செய்த ரத்தமே, பின்னடைய சிலுவை கோடி உயர்த்துவோம் நாமே. இம்மானுவேலின் ரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலே ஐநாறு கோடி ஓடுது, அன்பே நேன்ப வெல்லம் பெருகுது, அன்பே நேன்ப வெல்லம் பெருகுது, அன்பே நேன்ப வெல்லம் பெருகுது. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே முதலாவது எங்களை நீ சரிப்படுத்தவும், எங்களிடத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் வழி தவறி சென்ற காரியங்களை உணர்த்தி எங்களை சரிப்படுத்த உடைய வார்த்தை அனுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் உடைய வசனத்தை போதிக்கும்படியாக நீர் தெரிந்து கொண்ட அன்பு அடியாருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அவர்களை உடைய நாமத்திற்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்துங்க. கத்திசுத்தமான மீண்டும் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கத்த நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர். இன்னும் அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியத்தின் பாதையிலேயே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்களையும் உங்களுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியை தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஜெபத்தில் உறுதியாய் திறத்து நம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு பலன் தார். இந்த அருமையான வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய கிராமங்களிலே உள்ள எல்லா மக்களும் சமாதானம் தாரும். உங்களுடைய வசனங்களை பலமுறை கேட்டோம்.
உம்முடைய வரையில் தடைபட்டு இருக்கிறவர்களுக்கு இருதயங்கள் திறக்கப்படுவதாய் ஆண்டவர் ராத்திரியிலே கிரியை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் எல்லா குடும்பத்தினருக்கு இருளை வெளிச்சமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன்.